சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் யாழ் மாநிலத்திலிருந்து MS ராமணன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநெல்வேலி சந்தியில் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக பெரிய ஒரு பரபரப்பாக அவங்களுக்கு அது என்ன விஷயம்னு சொன்னால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் வந்து இப்போ வடக்கு மாநில ஆளுநர் என்ற பணிப்புரையின் கீழே வந்து இந்த வேலை திட்டம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவம் நிற்கிது, இராணுவம் வந்து நிறைய வந்து குவிக்கப்பட்டிருக்குது. வேறு பிரதேச மக்களும் வந்து நிற்கிறார்கள், இங்கே பிரதேச ஊழியர்களும் வந்து இங்கே நிற்கிறார்கள். வந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு, வாங்க போய் கேட்டு பார்ப்போம் என்னம்மா இந்த வேலை திட்டம் சரிங்களா அப்படின்னு சொல்லி வாங்க. ஆனால் வணக்கம் அண்ணா, இதில் நிகழ்வு ஏதோ ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது, அவசியமான விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு இருக்கா. வணக்கம். இன்றைய தினம் நல்லூர் பிரதேச சபையுடன் இணைந்து சேவ் லைஃபின் ஆதரவுடன் திருநெல்வேலி முதல் கொக்குகள் வரையான வீதியோரமாகவும் திருநெல்வேலி சந்தையிலிருந்து உரும்புராய் போகிற பாதையிலும் இருபக்கமும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் வீதியோரத்தில் உள்ள குப்பைகளையும் துப்புரவு செய்யும் சிரமதான நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆதரவை சேவ் லைஃப் நிறுவனமானது பிளாஸ்டிக் ஜீரோ இனிஷியேட்டிவ் என்ற செயற்திட்டத்தின் மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வந்து 17 உள்ளூராட்சி சபைகளுடன் இணைந்து பிளாஸ்டிக் ஜீரோ இனிஷியேட்டிவ் செயற்திட்டத்தினூடாக பல்வேறுபட்ட கடற்கரை சுத்தம் செய்த முதல் பிளாஸ்டிக் சுத்திகரித்தல் நிகழ்வையும் செய்து கொண்டிருக்கோம். அதன் ஒரு அங்கமாகவே இன்றைக்கு இந்த தினத்துக்கும் நாங்கள் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த செயற்திட்டத்தை இலங்கை இராணுவம் மற்றும் பிரதேச சபை இணைந்து பங்கெடுத்து கொண்டிருக்கின்றனர். இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான விடயம். என்னென்றால் பொதுமக்களுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் பாதசாரிகளுக்கும் எமது வீதிகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுவதற்கான விஷயம். ஆகவே பொதுமக்கள் தொடர்ந்து இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி சந்தை பகுதி வர்த்தக நிலையங்களுக்கான அறிவித்தல். நாடளாவிய ரீதியில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தில் இன்றைய தினம் எமது சபையால் திருநெல்வேலி சந்தை பகுதி மற்றும் அதனை அண்டிய பிரதேசத்தில் இலங்கை இராணுவம் மற்றும் நல்லூர் பிரதேச செயலகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் சிரமதான நிகழ்வு ஒன்று இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சிரமதான நிகழ்விற்கு உங்களது ஒத்துழைப்பினை வேண்டி நிற்கின்றோம். மேலும் நல்லூர் பிரதேச சபையில் திருநெல்வேலி சந்தை பகுதி மற்றும் அதனை அண்டிய வர்த்தக நிலைய உரிமையாளர்களும் அரசு தனியார் நிறுவனங்களின் தலைவர்களும் எமது பிரதேச சபையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பின்வரும் நடைமுறைகளை அறிவித்தல்களையும் பின்பற்றி சபையின் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருநெல்வேலி சந்தை வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கான அறிவித்தல். நாடளாவிய ரீதியில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தில் இன்றைய தினம் எமது சபையால் திருநெல்வேலி சந்தை பகுதி மற்றும் அதனை அண்டிய பிரதேசத்தில் இலங்கை இராணுவம் மற்றும் நல்லூர் பிரதேச செயலகம் அவற்றின் ஒத்துழைப்புடன் சிரமதான நிகழ்வு ஒன்று இன்றைய தினம் நடைபெறுகின்றது. இந்த சிரமதான நிகழ்விற்கு உங்களது ஒத்துழைப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நல்லூர் பிரதேச சபையில் திருநெல்வேலி சந்தை பகுதி வர்த்தக நிலையங்களுக்கான அறிவித்தல். நாடளாவிய ரீதியில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தில் இன்றைய தினம் எமது சபையால் திருநெல்வேலி சந்தை பகுதி மற்றும் அதனை அண்டிய பிரதேசத்தில் இலங்கை இராணுவம் மற்றும் நல்லூர் பிரதேச செயலகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் சிரமதான நிகழ்வு ஒன்று இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சிரமதான நிகழ்விற்கு உங்களது ஒத்துழைப்பினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
15வது பிரதேச சபை சட்டத்தின் பிரகாரம் பொதுமக்களிடம் தரப்பிரித்து வழங்கப்படுகின்ற சமையலறை கழிவுகள் மற்றும் இலவசமாக அனைத்து சபையா நடவடிக்கை தாண்டி அதுக்காக தான் கொண்டு ஓடி வாங்க நம்ம கையில் கொண்டு ஓ செயற்திட்டத்தில் இன்றைய தினம் எமது சபையால் திருநெல்வேலி சந்தை பகுதி மற்றும் அன்றைய பிரதேசத்தில் இலங்கை ராணுவம் மற்றும் நல்லூர் பிரதேச செயலகம் ஆகியவற்றில் ஒத்துழைப்புடன் சிறப்பான நிகழ்வு ஒன்று இன்றைய தினம் நடைபெறுகின்றது. இந்த சிறப்பான நிகழ்வுக்கு உங்களது ஒத்துழைப்பினை வழங்க வேண்டுகிறோம். மேலும் நல்லூர் பிரதேச சபையில் திருநெல்வேலி சந்தை பகுதி மற்றும் அதனை அந்நிய வர்த்தக நிலைய உரிமையாளர்களும் அரசு சந்தை நிறுவனங்கள் திட்டத்தில் சபையில் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். திருநெல்வேலி சந்தை பகுதி வர்த்தக நிலையங்களுக்கான அறிவித்தல். நாடளாவிய ரீதியில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தில் இன்றைய தினம் எமது சபையால் திருநெல்வேலி சந்தை பகுதி மற்றும் அதனை அண்டிய பிரதேசத்தில் இலங்கை ராணுவம் மற்றும் நல்லூர் பிரதேச செயலகம் ஆகியவற்றின்